Solana Seeker மொபைல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு தான் எனக்கு கிடைச்சிக்கு. இது என்ன, இது ஏன் நான் வாங்கினேன், இதில் இருக்கிற பெனிஃபிட் என்ன, நீங்கள் கிரிப்டோ கரன்சிக்குள்ளே இருப்பீங்கன்னு சொன்னால் ஏன் இந்த Solana Seeker உங்களுக்கு தேவைங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலாவது இது என்னன்னு சொன்னால் இது ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன். ஓகே, ஆனால் நார்மலாக நம்ம பாவிக்கிற ரெகுலர் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லாமல் இது ஒரு Web3 எம்பெட் பண்ணின ஒரு ஃபோன். ஓகே, சொலனாங்கிற பிளாக் செயின் உங்களுக்கு தெரியும். சொலனாங்கிற ஒரு பிளாக் செயின் இருக்குது. அது நேட்டிவ் காயின் சொலனா அந்த கம்பெனியால் உருவாக்கப்பட்ட முதலாவது Web3 எம்பெடட் ஹார்ட்வேர் வாலெட் எம்பெடட் பண்ணின ஒரு ஃபோன் தான் இந்த Solana Seeker. ஓகே, வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ப்ரைஸ், அதுக்கு முதல் இதோட ப்ரைஸை சொல்கிறேன். இது $500 ப்ளஸ் இதுக்கு கூட எக்ஸசரிஸ் ஒன்று தராங்க. எங்கள் ஓகே, நீங்கள் அதுக்குன்னு சொல்லி ஒரு கவர் உண்டு, அவ்வளோ பெரிய அவ்வளோ சீப் கவர் உண்டு தான். சீப் கவர் ப்ளஸ் இதுக்குரிய டெம்பர்ட் கிளாஸ் ரெண்டும் சேர்த்து $25. ஸோ $525. நான் கனடாவுக்கு எடுத்ததால் எனக்கு டெக்ஸ்ட் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட $580 சம்திங் கிட்ட வந்து இந்த மொபைல் ஃபோன். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்படின்ற அளவுக்கு அன்பாக்சிங் இல்லை, லைக் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி ஒன்று இல்லை. ஐஃபோனோட சேம் வெயிட் தான் இருக்குது, கிட்டத்தட்ட ஐஃபோனோட சேம் வெயிட் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மொபைலில் இந்த ஏரியாவில் இருக்குது தானே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹார்ட்வேர் வாலெட். இவங்களோட என்ன கான்செப்டில் இதை கொண்டு வராங்கன்னு சொன்னால், ஹார்ட்வேர் வாலெட் நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கும். இந்த காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹார்ட்வேர் வாலெட், லெஜர் ஹார்ட்வேர் வாலெட். ஸோ இப்படி ஃபிசிக்கல் ஒரு டிவைஸாக இருக்கும், இல்லாட்டி கார்டு மாதிரி இருக்கும். ஸோ அதை இப்போ நீங்கள் உங்களோட வாலெட் ஆக்சஸ் பண்ணணும்னு சொன்னால் அந்த ஃபிசிக்கல் டிவைஸை உங்களோட மொபைல்லையோ உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ கனெக்ட் பண்ணி பாவிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேருந்து கம்ப்ளீட்டாக செப்பரேட்டாக இந்த ஹார்ட்வேர் வாலெட்டை வச்சுருக்காங்க. இட் மீன்ஸ் நீங்கள் மொபைல் நாளைக்கு ஹெக் ஆகினாலும் அந்த ஹெக்கரால் ஹார்ட்வேர் வாலெட்டுக்குள்ளே போக முடியாது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆண்ட்ராய்டு அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேருந்து வித்தியாசப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஹார்ட்வேர் வாலெட்டை நீங்கள் எக்ஸஸ் பண்ணணும்னு சொன்னால் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸஸ் பண்ணணும். ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸஸோட நீங்கள் இந்த ஹார்ட்வேர் வாலெட்டை எக்ஸஸ் பண்ணி உங்களோட ஃபண்டுகள் எடுக்கலாம். இது ட்ரெடிஷ்னலாக நம்ம பாவிக்கிற நம்மளோட இந்த லெஜர் மாதிரியான லெஜர் இல்லாட்டி டெஞ்சம் போன்ற ஹார்ட்வேர் வாலெட் அளவுக்கு செக்யூரானு கேட்டிங்கன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த அளவுக்கு ஷுவர் பண்ணி சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு இதுன்னு சொல்லி என்ன காரணம்னு சொன்னால் அந்த ஹார்ட்வேர் வாலெட்லாம் கம்ப்ளீட்டாக இன்டர்நெட் ஆக்சஸில் இருந்து இல்லாமல் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் இது புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, புதுசாக கொண்டு வராங்க. ஆனால் ஸ்டில் ஹாட் வாலெட்டை பாவிக்கிறத விட, ஹாட் வாலெட் சொன்னால் டே டு டே பாவிக்கிற நீங்கள் நார்மலாக பாவிக்கிற மொபைல் வாலெட்டுகள், எக்ஸோடஸ் போன்ற வாலெட்டுகளில் ஹாட் வாலெட் பாவிக்கிறத விட இந்த வாலெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் சேஃப்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம்னு சொன்னால் இது பில்டின் ஹார்ட்வேர் வாலெட். ஆனால் கன்வீனியன்ட். நார்மலாக நம்ம பாவிக்கிற இந்த லெஜர் டெஞ்சமோன்ற ஹார்ட்வேர் வாலெட்டில் இருக்கிற இன்கன்வீனியன்ட் இல்லாமல் இது கன்வீனியன்ட். எப்போ வேணுனாலும் நம்மளோட பாக்கெட்டில் ஃபோன் இருக்கும், எப்போ வேணுனாலும் நம்மளோட ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு இருக்கிற ஃபண்டு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நம்ம போகிற வார இடத்தையெல்லாம் நம்ம ஃபோனை கொண்டு போவோம், ஆனால் லெஜர் ஹார்ட்வேரை கொண்டு போவோமான்னுட்டா இல்லை. அவசரத்துக்கு ஃபண்ட் தேவைப்படக்குள்ளே நீங்கள் இதுக்குள்ளே ஃபண்ட் இருக்குன்னு சொன்னால் குயிக்காக ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, இதுக்குள்ளுக்கு அதோட அவங்களோட மெனுவல் ப்ளஸ் உங்களோட சார்ஜிங் கேபிள், அடுத்தது சிம் ரேக்குரிய விஷயங்கள் எல்லாம் தந்துருக்காங்க. இது நான் ஃபோனோட இது என்ன ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி காய்க்க வரலை. எனக்கு அதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் தெரியாது, அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ நான் இதை மெயினாக வாங்கினதுக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால், முக்கியமான காரணம் ஒன்று ஹார்ட்வேர் வாலெட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வர ஏர்ட்ராப். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரி ப்ளே ஸ்டோர் இருக்கும், அதோடு சேர்த்து டெப் ஸ்டோர்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த டெப் ஸ்டோரில் எல்லா வகையான டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷனும் அதில் இருக்குது. ப்ளஸ் நிறைய இப்போ எப்படி ஆப் ஸ்டோரில் சென்ட்ரலைஸ் அப்ளிகேஷன்கள் ஆக்கள் உருவாக்குறாங்களோ அதே மாதிரி Solana ஏக்கோ சிஸ்டத்தில் நீங்களும் உங்களுக்கு டெவலப் பண்ண டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ் ஆப்பிள் டெவலப் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இதில் இருக்கிற டெப்பில் போய் நீங்கள் உங்களோட எப்போ போடையிலும். ஸோ அது பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ் கண்ட்ரோல் இல்லாமல் பிளாக் செயின் ஆப்பிள், ஸ்மார்ட் கண்ட்ராக்டல், டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச், அடுத்தது வாலெட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இவங்களோட டெப்லையும் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்க. ஸோ
இப்போதைக்கு அது அந்தளவுக்கு டே டு டே பாவனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம இதை நோக்கி தான் போயிட்டுருக்கேங்கிறதுக்கு முதல்ல உருவாக்கின ஒரு டெக்னாலஜி விஷயந்தான் இது. ஓகே, ஏன்னா ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் Web3 தான். நம்ம Web1 Web2 Web3ன்னு சொல்லி அடுத்த எவல்யூஷனுக்கு போயிட்டுருக்கிறோம். ஸோ Web3 என்ன ஃபியூச்சராக இருந்தாலும் நார்மலாக இப்போ மெட்டாமாஸ்கில் இருந்தால் நம்ம மீட்டியோராக இருக்கட்டும், பேன்கேக் சோப்பாக இருக்கட்டும், எதனால Web3 ரிலேட்டடான பிளாட்ஃபார்மில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற மெட்டாமாஸ்க் ஃபென்டம் வாலெட்டுகளை வச்சு அடிக்கடி கனெக்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இதை மாதிரி ஃபோனுகள் வரக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி ஹார்ட்வேர் வாலெட் உள்ளுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் எந்த விதமான டீசென்ட்ரல் அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ணுறதுனால ஈஸியாக நம்மளோட வாலெட்டை உள்ளுக்கு இருக்கிறதால ஈஸியாக கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். பட் நான் இந்த லெஜரை பார்த்தீங்கன்னு சொன்னால் டீசென்ட்ரல் ஃபைனான்சியல் இன்ட்ராக்ஷனுக்கு நான் வச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போ வெளியாளரோட தெரிவிக்கக்குள்ளே நான் இந்த டீசென்ட்ரல் ஃபைனான்சியலில் நான் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா போகிற வர இடத்தையெல்லாம் நான் இந்த லெஜரை கொண்டு போயிட்டு நிற்கிறது. ஆனால் இந்த மொபைல் வாலெட் நம்ம பாவிக்கக்குள்ளே அது ஈஸியாக அமையும். ஓகே, இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஃபோனில் நிறைய ஏர்ட்ராப்ஸ் கொடுக்காங்க. இந்த ஃபோனை நீங்கள் வாங்கினாலே உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சொலனா ஃபோனுக்குன்னு சொல்லி ஒரு NFT வந்து வின் பண்ணலாம், ஒரு ஐடி ஒன்று தருவாங்க. அந்த ஐடி யாரெல்லாம் வச்சுக்காங்களோ அவங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த சொலனா சீக்கருக்குன்னு சொல்லி ஒரு டோக்கன் ஒன்று உருவாக்குறாங்க. சொலனா சீக்கருக்கா இல்லை சொலனா மொபைலுக்குன்னு சொல்லி ஒரு டோக்கன் ஒன்று உருவாக்குறாங்க, அது கிடைக்கும். ப்ளஸ் உங்களோட NFT யாரெல்லாம் இந்த ஃபோன் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஃப்ரீயாக நிறைய ஏர்ட்ராப்ஸ் கொடுக்காங்க. ஆல்ரெடி இவங்களோட பழைய மாடல் ஃபோன் ஒன்றில் இது செகண்ட் வெர்ஷன். இவங்களோட ஃபஸ்ட் வெர்ஷன் ஒன்று வந்திக்கு. அந்த ஃபஸ்ட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் more than $1000 மேலே நிறைய பேர் ஏர்ட்ராப்ஸை கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபோன் இப்போ தான் ஆகஸ்ட்டில் தான் நிறைய பேர் ஷிப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நானும் ஆர்டர் பண்ணி எனக்கு இப்போ தான் கிடைச்சிருக்குது. ஸோ இதுக்கு பிறகு கண்டினியூஸாக செப்டம்பர்லேருந்து 2025 செப்டம்பர்லேருந்து நிறைய ஏர்ட்ராப்ஸில் இதுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஏதாவது ஏர்ட்ராப்ஸ் வருதா இல்லையாங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஃபோன் ஜஸ்ட் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனாக வாங்குறதுக்கு பார்த்தான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இல்லை. ஸோ இதை விட பெட்டரான ஃபோன், இதை விட சீப்பான ப்ரைஸில் நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் மட்டும் வாங்கினா வாங்கலாம். ஆனால் இதில் மெயினாக நான் வாங்கினதுக்குரிய நோக்கம், முதலாவது ஏர்ட்ராப், நிறைய ஏர்ட்ராப்ஸில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்பில்ட் ஹார்ட்வேர் வாலெட். ஓகே, இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் நான் அந்த ஃபோனை வாங்கியிருக்கேன். இதை ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் என்னென்னா ஆல்ரெடி MKBHD நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம வீடியோ போட்டுக்கிறேன், அதை போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ நான் ஸ்பெசிஃபிகேஷனை கைக்கு வரலை, கிரிப்டோக்கும் பிளாக் செயினுக்கும் இது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லுங்கிறது தான் சொல்ல வந்தேன். ஸோ இதை நான் ஃபோனை செட்டப் பண்ணிவிட்டு ஓகே, அதுக்கு பிறகு உள்ளுக்கு ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் இது என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இதுக்கு மேலே ஒரு வீடியோ செய்யணும்னு சொன்னால் பார்த்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இந்த ஃபோனை பற்றி, இந்த சொலானா சீக்கருங்கிற இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வாங்கிடுவீங்களா இல்லையா, நீங்கள் வாங்குவீங்களாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.